வெல்கம் டு சுஃபியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம வாழைத்தண்டு சேர்த்துடலாம். இன்றைக்கி பண்ணுறது வாழைத்தண்டு பொரியல். என்னடா சிம்பிளாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். பனானா ஸ்டெம், அதாவது வாழைத்தண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா அது ட்ரை ஆற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாடை போகணும். பொடி போட்டிருக்கோம்ல, அது பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு மெல்லமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே அதை வேக விடுங்க. வேக விட்டதுக்கு அது நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.